வாங்க நண்பர்களே, நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான சில டிப்ஸ் இந்த ஸ்டோரி மூலமா பார்க்கலாம். நாம எவ்வளவுதான் உயர்ந்தவராக வாழ நினைச்சாலும், இயற்கையின் விதி நம்மளோட இயல்பு நிலைக்கு தான் கொண்டு வந்து விடும். உலகத்திலேயே ரொம்ப வலிமையானவங்க யாரு? காற்றா, மலையா, சூரியனா? இந்த மூன்றுமே இல்ல. ஆச்சரியமான பதில் இந்த ஸ்டோரியில காத்திருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ரொம்பவே ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தாரு. அந்த முனிவர் நதிக்கரை ஓரமா நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சிறிய ஏலி கழுகோட பிடியில சிக்கியிருக்கிறத பாக்குறாரு. அது ரொம்பவே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து முனிவர் பரிதாபப்படுறாரு. அப்போ நினைக்கிறாரு, இந்த சிறிய எலி எப்படியாவது இன்னைக்கு கழுகுக்கு இரையாயிரும், அதை நம்ம இன்னைக்கு காப்பாத்தினா அதற்கு ஒரு வாழ்வு கிடைக்கும்னு யோசிக்கிறாரு. உடனே அந்த எலிய கழுகிட்டேந்து விடுவிச்சு தன்னோட சக்தியால அந்த எலிய ஒரு மனித குழந்தையாக மாத்துறாரு. இப்போ அந்த குழந்தைய அந்த முனிவரும் அவரோட மனைவியும் நல்லாவே வளர்க்குறாங்க. காலங்கள் கடந்து போக போக அந்த குழந்தை ஒரு அழகிய இளம் பெண்ணாக வளர்ந்துடுறா. இப்போ அந்த முனிவருக்கு ஒரு சந்தேகம் வருது. எலியாக இருந்த இவளுக்கு பெண் உருவம் கொடுத்தோம், இப்போ கல்யாணம் முடிக்கிற பருவம் வந்துருச்சு, இவளுக்கு ஏற்ற கணவன் யாராக இருப்பான்? உடனே மகளை கூப்பிட்டு கேட்குறாரு, மகளே, இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தவரை தான் உனக்கு மனமுடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீயே சொல்லு, இந்த உலகத்திலேயே ரொம்ப வலிமையானவர் யாருன்னு. மகள் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இந்த உலகத்திலேயே வலிமையானவர் சூரியனா தான் இருக்க முடியும், அவர் தான் எல்லா இடத்துலையும் ஒளி வீசுறாருன்னு சொல்றா. முனிவரும் தன்னோட ஞானத்தால சூரிய பகவானை வர வச்சு, சூரிய பகவானே, நீங்க தான் ரொம்பவே வலிமையானவர், என் மகளும் உங்களை விரும்புறா, நீங்க அவளை மணப்பெண்ணா ஏத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு. உடனே சூரிய பகவான் சொல்றாரு, நான் வலிமையானவன் தான், ஆனா என்னைய விட வலிமையானவன் மேகம் தான், அவருக்கு தான் என்னையவே மறைத்து வைக்கும் ஆற்றல் அதிகமாகவே இருக்குன்னு சொல்றாரு. உடனே முனிவர் மேகத்தை அழைக்கிறாரு. மேகம் சொல்லுது, ஆமா, நானும் வலிமையானவன் தான், ஆனா என்னையவே கலைத்து விடும் சக்தி, ஆற்றல் எல்லாம் காற்றுக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. என்னை விட காற்று ரொம்பவே வலிமையானவன். முனிவரும் உடனே காற்றை அழைத்து பேசுறாரு. காற்று சொல்லுது, நானும் ரொம்பவே வலிமையானவன் தான், ஆனா என்னையவே தடுக்கிற சக்தி மலைக்கு தான் இருக்கு, அதனால என்னை விட மலை தான் ரொம்பவே வலிமையானவன் சொல்றாரு. அடுத்ததாக அந்த மலை கிட்ட போய் கேட்கிறாரு, நீ தான் ரொம்பவே வலிமையானவன், அதனால என் மகளை திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்கிறாரு. மலை சொல்லுது, நானும் ரொம்ப வலிமையானவன் தான், ஆனா என்னோட இடுக்குகள்லயே துளை போட்டு என்னை தோண்டுகிற அளவுக்கு வலிமை எலிகளுக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு, அதனால எலிகள் தான் என்னை விட வலிமையானவர்கள்னு சொல்றாரு. இப்போதான் முனிவருக்கு ஒரு வாழ்க்கையின் உண்மை புரியுது. என்னதான் யாரோட இயல்பை எவ்வளோ சக்தி கொண்டு மாத்தினாலும் அவங்களோட இயல்பு மாறாது, இயற்கையின் விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. முனிவர் இப்போ தன்னோட மகள்கிட்ட பேசுறாரு. மகளே, நீ எலி உருவத்திலிருந்து பிறந்தவள் தான், அதனால இயற்கையின் விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட சக்தியால மீண்டும் தன் மகளை எலி உருவத்துக்கே மாற்றிட்டாரு. ஒரு அழகான புத்திசாலியான எலிக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னா, இயற்கை விதியை மாற்றி யாராலையும் ஜெயிக்க முடியாது, கடைசி இயல்பு தான் வெல்லும். வெளி தோற்றம் மாறலாம், ஆனா நம்மளோட உண்மையான இயல்பு தான் நமக்கான ஒரு அடையாளம்.